இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியை வாக்களிக்கின்றார். இந்த தூய ஆவி நம்மிடம் வருகின்ற பொழுது நமக்கு எது பாவம், எது நீதி, எது உண்மையான தீர்ப்பு என்றெல்லாம் நமக்கு விளங்க செய்வார் என்று சொல்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நமது உறுதி பூசுதலிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். அவருடைய வல்லமையை நாம் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், நமது பணி வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். 15ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மனியிலும் 16ஆம் நூற்றாண்டிலே கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடுகளிலும் 18ஆம் நூற்றாண்டிலே பிரான்சிலும் 19ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலும் 20வது நூற்றாண்டிலே இலங்கையிலும் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுதான். இதனுடைய மைய நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா நாடுகளிலும் 2 குழுக்கள் இருந்தார்கள். உதாரணத்திற்கு 19ஆம் நூற்றாண்டு நமது இந்தியாவினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால், ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள், நமது இந்திய குடிமக்கள் இருந்தார்கள். ஆங்கிலேயர்களுக்கென்று ஒரு சட்டம் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் இந்தியர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதே போல் 15ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மனி நாட்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே புரொட்டஸ்டாண்ட் பிரிவினை சகோதரர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் தோன்றிய காலம் அது. அப்பொழுது ரோமையில் இருக்கின்ற திருத்தந்தையர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் ஜெர்மனியில் இருக்கின்ற துறவிகளின் சார்பாக மார்ட்டின் லூத்தர் ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆக இந்த உலக வரலாற்றில் 2 மாபெரும் குழுக்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு குழு இதுதான் பாவம் என்று சொல்லும், இன்னொரு குழு இது பாவம் அல்ல என்று சொல்லும். ஒரு குழு இதுதான் நீதி, சரியான நீதி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லும். இன்னொரு குழு இல்லை, சமாதானம்தான் என்று சொல்லும். இந்த 2 குழுக்கள், ஒரு குழு வெற்றி பெறும், இன்னொரு குழு தோல்வியடையும். அதே போல ஒவ்வொரு மனிதன், தனி மனிதனிலும் 2 சுபாவங்கள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஒன்று மனித சுபாவம். இந்த மனித சுபாவத்திலிருந்து கொஞ்சம் இறங்கினால் அது விலங்காக மாறிவிடுகின்றோம். கோபப்படுகின்றோம், கெட்ட வார்த்தை பேசுகின்றோம், அடிக்கின்றோம், திருடுகின்றோம், விபச்சாரம் செய்கின்றோம். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளுடைய அந்த ஒரு சின்ன பார்ட்டிக்கல், துகள் இருக்கின்றது. ஆனால் தெய்வ சுபாவம் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த தூய ஆவியினுடைய துணையால் இந்த 2 சுபாவங்களையும், மனித சுபாவம், தெய்வ சுபாவம், 2 சுபாவங்களை வைத்து ஒரு ஆன்மாவை உருவாக்குவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே இருக்கின்றோம். எனவே நாம் தூய ஆவியை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவிற்கு கேடு விளைவித்தால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று கேட்கின்றார். படைத்தனுடைய நோக்கமே நாம் அனைவரும் நிலையான வாழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களாக மாறுவதற்கு இந்த உலக நிகழ்ச்சிகளை, இந்த உலக கண்டிஷன்ஸ், இந்த உலக கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக நாம் தூய ஆவியால் ஜெபிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளிலும் படுகின்ற கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தூய ஆவியுடன் நாம் எதிர்கொண்டு வாழ்வை மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.